ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது முருகிறதுக்குள்ளே இங்கே மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கோழிக்கறியை எடுத்து போட்டு அதில் நல்லா வதக்குங்க. அது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். அதனால் அதில் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து இப்படி கலர் கொஞ்சம் மாறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி மாறி கலர்லாம் வந்தோடனே அதில் மஞ்சள் பொடியை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு அதையும் கொட்டி அதையும் நல்லா கிண்டுங்க. அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா கொதி நல்லா வரட்டும். அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி, உப்பு, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா அது கொதித்து இப்படி தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி பதம் வந்தோடனே இதை இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி.